ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் போச்சு. அதாவது எவிக்ஷன். இந்த எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரியா அவர்கள் இன்று வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தாச்சு. அதை வந்துட்டு இது எப்பயுமே விஜய் சேதுபதி அவர்கள் அந்த காரை காமிச்சு சொல்லுவார். இந்த வாட்டி அது இல்லை. ஏன்னா ஸ்கூல் டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தால் அங்கே போர்டில் நேம் அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, நம்பர் கொடுத்துருந்தாங்க. யாரோட நம்பர் இல்லையோ அவங்க ஃபெயில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரியாவோட பேர் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் நல்லா தான் இருந்தேன், இதுக்கு நான் டிசர்வ் கிடையாது, நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்ட யாரையுமே நெருங்கவே விடலை. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இவங்களை அங்கே நாமினேட் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க நல்லா பண்ணாங்க, ஒளிவு மறைவு இல்லாமல் பண்ணாங்க, வெளிப்படையாக பண்ணாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரிங்களா? அப்படி பண்ணும்போதும் எல்லாருமே நாமினேட் பண்ணிட்டு கிட்டே ஏன் வரீங்க? ஏன்னா நான் இருக்கும்போது எத்தனை பேர் என்னை கழுவி ஊற்றுனீங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸை சேர்த்துக்கவே இல்லை. அப்படியே உள்ளே போனாங்க, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணாங்க. அப்போ கூட யாரையும் சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அழுததுக்கப்புறமா அங்கேருந்து வெளியே வந்தாங்க. வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா நம்ம முத்துக்குமார் என்ன பண்ணார், டப்புன்னு அவருக்கு மனசு கேட்காம உள்ளே போகிறாரு. போயிட்டு அவருக்கு ஒரு கோல்டு இது கொடுத்துருந்தாங்க, மெடல். இந்த வாரம் நல்ல ஸ்டூடெண்ட், ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு அந்த இதை மெடல் எடுத்து ஓடி எடுத்து நம்ம சாட்சியானர்களை கொடுத்து இவங்களுக்கு போடு, ரியாவுக்கு போடு அப்படின்னு. ரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போகும்போது இதாவது எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி அங்கே நன்றி தெரிவித்தாங்க. ரொம்ப ஒரு டச்சபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா போகும்போது அவங்களுக்கு இதாவது இருக்கட்டுமேன்னு. எனக்கான ஒரு பயம் இருந்துச்சு. என்னென்னா வீட்டுக்கு விட்டு போகும்போது ஒரு சில பேர் ஒரு சில பொருள் நான் எடுத்துக்கிட்டு போட்டோமா அப்படின்னும் போது விட மாட்டார் பிக் பாஸ். இது பிக் பாஸ் வீட்டோட ப்ராப்பர்ட்டி, அதை வச்சுட்டு போங்கன்றவர். அந்த மாதிரி போகும்போது இந்த பொண்ணை மனசு கஷ்டப்படுத்திடுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் பேசுவாரான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட்டாக போன யார்கிட்டையுமே பிக் பாஸ் பேசவே இல்லை. அப்படின்னும் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுவாரா அப்படின்னு பார்த்தா பேசிட்டார். என்ன அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி முத்து கொடுத்த அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு பாருங்க, அதுதான் முத்துக்குமரன் அவரோட நல்ல எண்ணம். ஏன்னா அவர் ரியா ஒரு நல்ல ஒரு போட்டியாளராக பார்த்தாரு. பட் வெளியில் இருக்கிற மக்கள் அவங்க நல்ல ஒரு போட்டியாளராக பார்க்கல, பிடிச்ச போட்டியாளராக பார்த்துருக்காங்க. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.